உறவுகளே நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்னு சொன்னால் வணக்கம் ரவுலே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்புல நிற்கிறோம். கொழும்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் பேஸில் நிற்கிறோம். கோல்ட் பேஸில் வந்தீங்கன்னா எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒன் கோல்ட் பேஸ்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட விதத்தில் வந்து நிறைய அலங்காரங்கள் வந்து செய்திருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல இருக்கிற எல்லா கட்டிடங்கள்லேயும் வந்து கிறிஸ்மஸை வரவேற்கும் விதமாக, புது வருஷம் வரவேற்கும் விதமாக வந்து லைட்டுகளால் மின்குமரால் வந்து சோடிச்சிருக்கிறாங்க. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட வீதியோரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி செய்து வச்சுக்கலாம்னு சொல்லி பாருங்கள். ஒரு அழகான விதத்தில் வந்து ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் வந்து செய்திருக்கிறாங்க. இதில் பாருங்கள் மான் வடிவத்தில் மின்குமரை வச்சு வந்து செய்திருக்கிறாங்க. ரோட்டால் போயிட்டு நீங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் அந்த ஒன் கோல்ட் பேஸ் பிரம்மாண்ட மோல். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போகிறதுக்கான வழி இப்படி உள்ள நிறைய பேர் வந்து லைனில் நின்று தான் போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டால் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதாவது நிறைய பேர் வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து வந்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு தான் வந்து பிரம்மாண்டமாக வந்து பரிசோத் வடிவ அலங்கரிப்பு எல்லாமே செய்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வடிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம் வடிவாக. இந்த மாலோட நடுவில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செய்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி பரிசூட் வடிவில் வந்து பரிசூட் தொங்குற மாதிரி ஒரு வடிவமைப்பை வந்து செய்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல இதை பீராக செய்திருப்பாங்கன்னு சொல்லி தோணும். அது என்னன்னு சொன்னால் இருந்து ஒரு கம்பி வந்து தான் நம்ம பரிசூட் வந்து பிடிச்சி கொண்டு நிற்கிது. அந்த கம்பியில் தான் நம்ம பரிசூட் வந்து தொங்கி கொண்டு நிற்கிது. அது வந்து பார்க்க ரியலாக வழியில் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி ஃபுல்லாகவே மின்குமிழ் அலங்காரங்கள் மற்றும் கிறிஸ்மஸ் சின்ன சின்ன அதில் வச்சு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் செய்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே நிறைய பேர் வந்து இந்த அலங்காரத்தை வந்து பார்க்குறதுக்காண்டி இந்த மாலுக்கு வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அதே போல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விளையாட்டுக்கு வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அதாவது இதில் வந்து கோயின் ஒன்றை கொடுத்து நீங்கள் அந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து அந்த உள்ளே இருக்கிற இடவோட வந்து எடுத்து விளையாடக்கூடிய மாதிரி அப்படியான கேம்ஸ் எல்லாம் இருக்குது உள்ள. அதே மாதிரி இதுவும் ஒரு கேம்ஸ் தான். இப்படி நிறைய கேம்ஸ் வந்து உள்ளது இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அந்த கேம்ஸில் பங்கு வெட்டி நீங்கள் அந்த பரிசுகளை வந்து வெல்லலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கோல்ட் பேஸுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் பேஸ் கடற்கரை ஓரம் இருக்கிற ரோட் பகுதியில் தான் நிற்கிறோம். அந்த வீதி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து நிறைய மின்கோங்களால் வந்து ஒரு பகல் பொழுத மாதிரி இரவை வந்து செய்திருக்கிறாங்க. ஃபுல்லாகவே அலங்காரத்தில் மின்குமிழை மட்டும் வச்சே செய்திருக்கிறாங்க. பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி கிறிஸ்மஸ் ட்ரீ, நத்தர் பாப்பா அப்படி எல்லாமே வந்து ரோட்டோரமாகவே செய்து வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு டைம் அல்லது நேரம் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் வந்து போய் பார்வையிடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும்.